அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில இப்படி சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரில 5096வது இலக்கத்துல வருது, மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர் அலர் ரிஜாலி மினன் நிசா. அதாவது, நான் எனக்கு பின்னால் விட்டு செல்கின்ற ஃபித்னாக்கள்ல ஆகவும் பாதிப்பான ஃபித்னா ஆண்களுக்கு யாருன்னு சொன்னால் பெண்கள். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், பெண்களை இழிவுபடுத்தவோ அல்லது பெண்களை குற்றம் சாட்டவோ அல்லது பெண்களுக்கு எதிராக சொல்வதோ அல்ல. உண்மையிலேயே ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபித்னா, பெரிய சோதனை யாரு எது என்று கேட்டால், இஸ்லாம் அதற்கான பதில் சொல்கிறது, எல்லாமே ஃபித்னாவாகத்தான் இருக்கும். ஆக பெரிய ஃபித்னா எது என்று சொன்னால் பெண்கள். அப்படி என்றத இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. மேலும் சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 14வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 7 விஷயங்களை சொல்கிறான், 7 பொருள். அதாவது, தாலிக மத்தாஉல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக இன்பங்கள்ல அற்பமான இன்பங்கள் அப்படி என்று சொல்லி 7 இன்பங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுல முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிசா. அதாவது, பெண்களை விரும்புவது ஆண்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. அது மனிதர்களுடைய இயல்பு, ஆண்களுடைய இயல்பு. அப்படி என்றத அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 7 விடயங்களை சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக பெண்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதனை சொல்கிறார்கள்? அப்படி என்றால், இன்னைக்கு நாங்க கேள்விப்படுகிற விஷயங்கள், மீடியால பார்க்கிற விஷயங்கள், குடும்பங்கள்ல நடக்கிற விஷயங்கள், ஊர்கள்ல நடக்கிற விஷயங்கள் பார்க்கிறோம். படித்தவன் படிக்காதவன், பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன், அந்தஸ்து உள்ளவன் அந்தஸ்து இல்லாதவன் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இன்றைக்கு ஒழுக்க ரீதியாக சில வீழ்ச்சிகளை சில இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தை சரியாக புரிந்து இஸ்லாத்தை நாங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சகல விதமான பாதுகாப்புகளையும் தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒழுக்கம் இருக்கிறதே, இது இஸ்லாம் மட்டுமல்ல, உலக சட்டங்கள், அதே போன்று மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், கூடாத பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய எந்த சட்டமும் அதை அங்கீகரிக்காது, எந்த மனிதனுடைய உள்ளமும் அதை அங்கீகரிக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதாவது மனித இயல்புக்கு மாற்றமானவை. இழிவாகத்தான் பார்ப்பான். சில இடங்கள்ல விதிவிலக்காக சில சட்டங்கள் இருந்தாலும், சில நாடுகள்ல சில சட்டங்கள் இருந்தாலும், அந்த சம்பந்தப்படுகின்ற அந்த ஆணையும் சம்பந்தப்படுகிற பெண்ணையும் இழிவாகத்தான் பார்ப்பார்கள், இழிவாகத்தான் நோக்குவார்கள். கண்ணியம் இருக்காது, அவமானம் தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதோடு, இன்னஹு கான ஃபாஹிஷா, அந்த விபச்சாரம் இருக்கிறதே, அந்த விபச்சாரம் ஃபாஹிஷா, அது அவமானமான ஒரு காரியம். ஒருவன் செய்தால், விபச்சாரத்தை செய்தால் அவமானம். அவனுக்கு ஊர்ல தலை காட்ட முடியாது, குடும்பத்துல தலை காட்ட முடியாது, உலகத்துல தலை காட்ட முடியாது. அது அவமானமான செயல். மனிதர்களுக்கு மத்தியிலேயே
அது அவமானப்படுத்தப்படுகிற, அவமானமாக பார்க்கப்படுகின்ற ஒரு செயல் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்வதோடு வஸாஅ சபீலா, அது கெட்ட வழியானது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது நல்ல வழி கிடையாது. அப்ப அதனால என்ன கிடைக்கும் என்று சொன்னால் எல்லாமே பாதிக்கப்படும். குடும்ப அந்தஸ்து பாதிக்கப்படும். அதே போன்று குடும்ப உறவுகள்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படும், வீட்டுல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அது நல்ல வழி கிடையாது, கெட்ட வழி அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்க விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் அப்படி என்று சொல்றதுல மிகப்பெரிய ஒரு அர்த்தம் என்னென்று சொன்னால், அல் குர்ஆன்ல வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று சொன்னது விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விபச்சாரத்தை செய்யாதீர்கள் அப்படி என்று சொல்வதற்கும் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் அப்படி என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு மனிதன் விபச்சாரத்தை செய்கிறான் என்று சொன்னால் நேரடியாக அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். பெரும்பாலும் எப்படி என்று சொன்னால், பல ஸ்டெப்ஸ்களை, பல படிகளை, பல கட்டங்களை தாண்டி சென்றுதான் விபச்சாரம் செய்வான். அதுல முதலாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, பார்வை. ஒரு மனிதன் பார்க்கிறான், பெண்களை பார்க்கிறான், பெண்களை ரசிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பார்வை முதல் படி. இதை எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படி என்று சொன்னால், விபச்சாரத்தை நோக்கி விபச்சாரத்தின் பக்கம் போய் சேர்க்கும். அதனால இஸ்லாத்தை நீங்க சரியாக விளங்கினீர்கள் சொன்னால், அல்லாஹ் சொன்னதை நான் கேட்பேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்பேன் என்று ஒரு முஸ்லிம் முன் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒழுக்கங்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்ற ஒழுக்கங்களை முழுமையாக பின்பற்ற தொடங்கினால், இந்த ஒழுக்க விஷயத்துல முதலாவது என்ன தெரியுமா செய்யணும்? பார்வையை தாழ்த்தணும். அன்பார்ந்த சகோதரர்களே, பார்வையை தாழ்த்துறதுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 30வது 31வது வசனங்கள்ல என்ன சொல்கிறான்? ஆண்களை விழித்தும் சொல்கிறான், பெண்களை விழித்தும் சொல்கிறான். குல் லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? குல் லில் முஃமினீன் யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவங்களோட பார்வைகளை தாழ்த்துமாறும், வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், தாழ்த்தி அவர்களுடைய அதாவது மறை உறுப்புகளை, கற்பை பாதுகாக்குமாறு சொல்லுங்கள். ஒரு நீண்ட வசனத்துல முதல் பகுதி. அடுத்த 32வது வசனம், வகுல் லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அதாவது அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்தி ஒழுக்கத்தை பேண சொல்லுங்கள், அவங்களோட மறை உறுப்புகளை பாதுகாக்க சொல்லுங்கள், கற்பை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வழிகாட்டல நிறைய பேர் பின்பற்றுவது கிடையாது. பல விளக்கங்கள், வியாக்கியானங்களை நாங்க சொல்லி என்ன செய்கிறோம் சொன்னால், அதாவது பார்வையை தாழ்த்துவதை விட்டும் ஒதுங்குகிறோம். அது பார்வையை தாழ்த்த சொன்னதுக்கு அதெல்லாம் சரி வராது. நாங்க கடைக்கு போறோம், எப்படி பார்வையை தாழ்த்துறது? நாங்க பஸ்ல போறோம், எப்படி பார்வையை தாழ்த்துறது? நாங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் போறோம், எப்படி பார்வையை தாழ்த்துறது? ஆண்களுக்கு பெண்களை பார்க்காம பார்வையை தாழ்த்த முடியுமா? பெண்களுக்கு ஆண்களை பார்க்காம பார்வையை தாழ்த்த முடியுமா?
இப்படி அல்லாஹ் தஆலா சொன்ன சட்டத்தை சாத்தியமற்ற ஒரு சட்டமாக, அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு ஒழுக்கமாக பார்க்கிற சில மனிதர்கள் இருக்கிறார்கள், பேசுகின்ற சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னதுல அர்த்தம் இருக்கிறது, அல்லாஹ் சொன்னதுல நியாயம் இருக்கிறது, அல்லாஹ் சொன்னதிலே பல தீர்வுகள் இருக்கிறது. முதலாவது எங்களை பாதுகாத்துக் கொள்றது, இரண்டாவது எங்கட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்றது, மூணாவது எங்கட ஊரை பாதுகாத்துக் கொள்வது. அன்பான சகோதரர்களே, இப்படி ஒழுக்கத்துல முதலாவது அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் காட்டித் தருகிற ஒழுக்கத்தை போல இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதமும், எந்த மார்க்கமும், எந்த கோட்பாடுகளும் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற ஒழுக்கத்தை போல ஒழுக்கத்துக்கான வழிகாட்டல்களை தந்தது கிடையாது.